இந்த வீடியோவில் ஷேர் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அவதார் படத்தை பற்றி தான். ஆல்ரெடி 2 பார்ட் வந்துருச்சு. இது 3வது பார்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய மார்க்கெட்டை குறி வச்சு தான் இந்த படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவதார் பேராக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், குடும்ப சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அதுதான். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால், எனக்கு பேசிக்காக ஜேம்ஸ் கேமரூனா அவ்வளோ பிடிக்கும். ட்ரூ லைஸாக இருக்கட்டும், டெர்மினேட்டராக இருக்கட்டும், டைட்டானிக்காக இருக்கட்டும், அப்படி விதவிதமான ஜானரில் எடுத்த படங்கள் அத்தனையுமே பிரம்மாண்டமான படங்கள்னாலும், நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரியான படங்களை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தார். பட் அவதார் சீரிஸ் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல அப்படிங்கிறது தான் நிஜம். நான் அதிகப்படியான டயலாக் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸே அதுதான். பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவதார் 1, அவதார் 2 2லையுமே பேசி முடித்து சலிச்சு போன விஷயங்களை மட்டுமே திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அது போக இவர் 5 பார்ட்டாக எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நிலம், நீர் எடுத்தாச்சு. இந்த தடவை நெருப்பு எடுத்திருக்காரு. ஸோ ஐம்பூதங்களை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் கொஞ்சம் சலிச்சு தான் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிஜம். ஏன்னா அதிகப்படியான டயலாக், தேவையில்லாத எமோஷன்ஸ், திரும்ப திரும்ப ஒரே காட்சிகளை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வை நமக்கு கொடுக்குது. ஆனால் அதை தாண்டி கடைசி 1 மணி நேரம் அப்படி இருக்க படம். தொழில்நுட்பத்தின் அத்தனை உச்சங்களையும் ஜேம்ஸ் கேமரூன் தொட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவரோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. அதாவது ஒரு சிஜி ஒர்க் தான் அப்படின்னாலும், லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஆள் கூட அவ்வளோ கரெக்டாக சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த உழைப்புக்கு நம்ம வணக்கம் சொல்லலாம். ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஒரு திரை அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது. நான் 3Dயில் தான் பார்த்தேன். நல்லாயிருக்கு. அதில் மாற்றமே கிடையாது. லாஸ்ட் 1 ஹவர் நல்லாயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்தை நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆமாங்க, படம் 3 மணி நேரம் 17 நிமிஷம், கிட்டத்தட்ட 197 நிமிஷம் படம் பார்க்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தை அவங்க குறைச்சிருக்கலாம் தாராளமாக. ஆனால் பண்ணலை. தமிழ் டப்பிங் ஓகே, நல்லாயிருக்கு. அதிலெல்லாம் குறைவே சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக எந்த வகையிலுமே யாருமே குறை சொல்ல முடியாத படம். பட் நம்ம கூட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது என்னுடைய விமர்சனம் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக எல்லாருடைய விமர்சனமும் இதுதான். படம் சூப்பராக இருக்குது, ஆனால் நமக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஏற்கனவே சொன்ன கதை மட்டும், புதுசாக எந்த விஷயத்தையுமே சேர்த்துல. இன்னும் சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் நிலத்தை பற்றின எல்லாமே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் நீர் பற்றின எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் அதுவும் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிரம்மாண்டங்களையும் சிஜியும் மட்டுமே நம்பிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வராத தவிர்க்கவே முடியல. மற்றபடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம், நல்ல ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய தேட்டரில் போய் அவசியமாக பாருங்கள். சம்மரு இப்போது ஆஃப்லி லீவ் வருது. கிறிஸ்மஸ், பொங்கல் லீவுக்கு நிச்சயமாக குழந்தைகளுக்கான ஒரு ட்ரீட் தான். பெரியவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே உங்களுடைய கால். தேங்க்யூ.